அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் ஜாதகப்படி பொருளாதாரம் சார்ந்த தொழில், ஒரு பணத்தை மையப்படுத்தி நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம தொழிலை செய்கிறதையோ, அல்லது ஒரு பொருளாதாரத்தை மையப்படுத்தி நம்ம வட்டிக்கு வர்றதையோ, இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஒரு பொருளாதாரம் சார்ந்த தொழிலை ஜாதகப்படி செய்யணும்னா எந்த மாதிரியான ஒரு கொடுப்பனையில் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தொழில் செய்வோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு 10ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 10, 11 இந்த வீட்டில் குறிக்காட்டினா அந்த ஜாதகரால் தொழில் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இந்த ஜாதகத்தில் 10ஆம் பாவம் மிதுன ராசியில் விழுந்திருக்குது. 10ஆம் பாவத்தோடைய உபநட்சத்திரம் குருவாக இருக்குதுங்க. அந்த குருன்ற கிரகம் ஜாதகப்படி நமக்கு துலா ராசியில் இங்கே விழுந்திருக்குது. குரு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரங்க. அந்த ராகுடைய குறிக்காட்டி எடுத்தோம்னா 1, 2, 4, 7 இந்த வீட்டில் குறிக்காட்டுது. பர்டிகுலராக 2வது வீடு வந்துருச்சு. அப்போ 2, 6, 10, 11 2வது வீடு வந்ததால் தொழில் செய்யலாம். இது ஃபஸ்ட்டு விஷயம். எந்த மாதிரியான தொழில் அப்படின்னு நம்ம எடுத்து பேசுகிற போது பர்டிகுலராக ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் தான் நம்மளுடைய பொருளாதாரத்தை குறிக்கும். அதுக்கு அடுத்து புதன் அப்படின்றது கரன்சியை குறிக்கக்கூடியதாக இருக்கும். குரு ஒரு சேமிப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ஜாதகத்துடைய தொடர்பில் புதன், சுக்கிரன், அதுக்கு அடுத்து குரு இந்த கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படுத்தி 2, 6, 11 இந்த பாவங்களுடைய தொடர்புகள். இப்போ குரு 2, 6, 11 எதனா வீடுகளை தொடர்புப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா குரு 2வது வீட்டை குறிக்காட்டுது. அதே மாதிரி லக்னம் 10ஆம் பாவத்துக்குள்ளே சுக்கிரன்ற கிரகம் இருக்குது. அந்த சுக்கிரனுடைய கிரகத்துடைய தொடர்புகளும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல 2வது வீட்டுடைய தொடர்புகள் 10வது வீட்டுடைய தொடர்புகள் எல்லாமே குறிக்காட்டுது. அதனால் ஒரு பொருளாதாரம் சார்ந்த வகையில் நம்ம ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரத்துடைய தொடர்புகள் புதன், சுக்கிரன், குரு இந்த வீட்டுகளுடைய தொடர்புகள் 10ஆம் பாவத்துக்கு வரணும். அதோடைய தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த பாவங்கள் 2, 6, 11 இந்த பாவத்துடைய தொடர்புகள் இருந்தால் அந்த ஜாதகரால் பொருளாதாரம் சார்ந்த துறையில் தன்னுடைய தொழிலை செயல்படுத்தலாம் அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கு. ஓகே, தொழிலெலாம் செஞ்சுட்டு அந்த தொழிலில் நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடுகள் இருக்குமா, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்றது உபநட்சத்திரத்துடைய உபநட்சத்திரம் சொல்லும். அப்போ நமக்கு 10ஆம் பாவத்து உபநட்சத்திரம் இந்த ஜாதகம் குருவாக இருக்குது. அந்த குருவுடைய சப்லாட் அப்படின்றது சனியாக இருக்குதுங்க. சரிங்களா? அந்த சனின்ற கிரகம் நமக்கு இந்த இடத்துல கும்பராசியில் விழுந்திருக்குது. சனி 5க்கும் 6க்கும் உடையவர். பர்டிகுலராக சனியோட குறிக்காட்டி எடுத்தோம்னா 2, 5, 6 சரிங்களா? 6வது வீடும் வந்திருக்குது, 5வது வீடும் வந்திருக்குது. வரவுகளும் இருக்கும், தகுந்த அளவு கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.